அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நண்படத்திலே கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 10:26-27 பாருங்களேன். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போலிருந்தான். எவ்வளவு அருமையான ஞானம் நிறைந்த செயல்! காது கேளாதவன் போலிருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலோசனை நான் சொல்லுகிறேன். சில காரியங்களுக்கு காது கேளாதவர்கள் போல் இருப்பது அவசியம். என்னை பத்தி எப்படி நீ சொல்லலாம்? அவங்க எப்படி சொன்னாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவங்க சொல்லி எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, காது கேளாதவர்கள் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆமென். அப்ப சில நேரம் நம்ம காது கேளாதவர்கள் போல் இருக்க வேண்டும். இங்க சவுல் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அப்ப ஆண்டவர் யார் மனதை ஏவினார்களோ அவர்கள் அவனோடு கூட போனார்கள். அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், டிவைன் கனெக்ஷன் இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்றப்ப நம்ம கூட யார் இருக்கணும்னு அவர் தீர்மானிப்பாரு. அப்படிப்பட்ட மக்களுடைய மனதிலே அவர் ஏவி அவர்கள் நம்ம கூட வருவாங்க. எனவே நான் சொல்றேன், இவங்க என் கூட இருக்கணும், இவங்க ஏன் என்னை விட்டுட்டு போறாங்க, இந்த மாதிரி எண்ணங்களே நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தர் அவர் என் கூட இருக்கிறார். எனக்கு யார் வேணும்னு அவர் தீர்மானிக்கிறாரோ அவங்கள என் கூட இணைப்பார். அவங்களோட நான் பயணித்தால் போதும். இதுதான் ஞானமான செயலாக இருக்கும். எனவே மனிதர்களை சார்ந்து ஒரு காரியத்தை செய்யாதீங்க, கர்த்தரை சார்ந்து செய்யுங்க. அவர் சரியான நபர்களை உங்களோடு இணைப்பார். 2வது, சில மக்கள் உங்களை அசட்டை பண்ணலாம். உங்களுடைய அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணலாம். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட மக்கள் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் காது கேளாதவர்கள் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டுக்காதீங்க, கர்த்தர் பார்த்துப்பார். சிலுவையில இயேசுவை பாருங்க, நீ தேவனுடைய குமாரனை இறங்கி வாண்டாங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம், நான் தாண்டா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துருவோம் பாருங்க. ஆனா இயேசு காது கேளாதவர் போல் இருந்தார். அதனுடைய விளைவு அவர் மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார், நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், காது கேளாதவர்கள் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதன் விளைவு தேசங்களை அசைக்கும். சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். தேவன் அவனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தினார். அவன் பெரிய காரியங்களை செய்தான். ஆமென். கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை செய்தான். எனவே நான் சொல்லுகிறேன், காது கேளாதவர்கள் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரியான நபர்களை கர்த்தர் உங்களோடு இணைப்பார். நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.